இன்றைக்கி ஒரு இடியாப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பேக்கெட் மாவு வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் மாவு. அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. அப்படியே ஆல் என்ற பட்டனும் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் ரைஸ் பவுடரில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ பாருங்கள், நான் பேக்கெட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த டம்ளரில் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அரிசி மாவு. இப்போ வந்து அரிசி மாவு சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து சுடு தண்ணியில் தாங்க பேசினோம். அதாவது பாருங்கள், நான் சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எப்படி சூடு பண்ணோன்னா இது வந்து பபிள்ஸ் வரணும். சுடு தண்ணியில் பபிள்ஸ் வந்த பிறகு இந்த தண்ணி ஊற்றி நம்ம பேசிய போகிறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நான் சுடு தண்ணி சேர்த்துட்டேன். சுடு தண்ணி சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே கையை வச்சிடாதீங்க டைரெக்டாக. ரொம்ப சூடாக இருக்கும் மாவு. ஏதாச்சும் ஒரு கரண்டி எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சு நீங்கள் வந்து பேசிடலாம் மாவை. இப்போ வந்து நான் வந்து கை சூடு கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து நான் மாவெல்லாம் பிசைஞ்சு கொடுக்குறேன். இதை வந்து ஃபுல்லாகவே சுடு தண்ணியில் தாங்க பேசினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் வந்து இப்படி தான் வீட்டில் செய்கிறது. இந்த இடியாப்பம் செய்யறதுக்கு வந்து அரிசி ஊற வச்சு அப்புறமா மிஷினில் எடுத்துன்னு போயிட்டு அரைச்சின்னு வந்து அது எதுவுமே இதில் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பேக்கெட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா வரும் இந்த பேக்கெட் பவுடரில் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக செய்ய முடியும். அதனால தான் நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக வரும்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து கையில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதையும் இதில் இந்த மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஒரு ஸ்மூத்தாக வர மாதிரி பிசைஞ்சு கொடுத்தோன்னா பாருங்கள் எப்படி பேசணுன்னா நம்ம விரல் போட்டு அமுத்துனாக்கா விரல் வந்து உள்ளே போகணும். அது மாதிரி பேசினோம். பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது மேலெல்லாம் மாவு காயக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவு மேலே எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து முறுக்கு குழா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறேன். இந்த முறுக்கு குழாவில் தான் நான் வந்து அச்சி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நான் வந்து இடியாப்பம் செய்கிற அச்சி வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் நான் வந்து எப்போவுமே இடியாப்பம் செய்வேன். இதுலேயே முறுக்கு கூட இதுலேயே செய்வேன். நான் 2 இட்லியே செய்வேன். அச்சி மட்டும் மாற்றிக்குவேன் நான். இப்போ வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சிடலாம். உள்ள வெளியால் எண்ணெய் தேய்ச்சி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இது இடியாப்பம் பிழியறதுக்கு நல்லா வரும். இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த தட்டை இட்லி தட்டில் தான் இப்போ வந்து நான் இடியாப்பம் பிழி போகிறேன். இந்த மாதிரி தட்டில் தான் நான் இடியாப்பம் பிழி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்கள்கிட்ட இந்த மாதிரி தட்டு இல்லைனாக்கா நீங்கள் வந்து இட்லி தட்டில் கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுவும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்சுட்டு ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மாவு எடுத்துன்னு இருக்கேன். அந்த மாவு வந்து இந்த இடியாப்பம் குழாயில் போட்டு இப்போ வந்து நம்ம பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து இந்த தட்டில் வந்து நம்ம பிழிஞ்சு கொடுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் தட்டில் பிழிய போகிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பிழியறதுக்கு வருது. இது வந்து சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால தான் இந்த மாதிரி சாஃப்டாக வரும். இதே மாதிரி இந்த 3 தட்டுலேயும் நம்ம பிழிஞ்சு வச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இன்னொரு தட்டுலேயும் பிழிஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி பிழியணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா தட்டுலேயும். அதுக்கப்புறம் நீங்கள் பிழியும் போது மேலே ஓவர்லேப் பண்ணி எதுவும் பிழியாதீங்க, ஏன்னாக்கா சரியாக வேகாது. இது வந்து கொஞ்சம் கேப் இருக்கட்டும். மத்தியத்தில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு பிழிஞ்சிடலாம் நம்ம. இப்போ நான் இன்னொரு தட்டிலே பிழிஞ்சிட்டேன் நான். இப்போ வந்து நடுவில் மாவு காலி ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த குழாவில். ஏன்னா இந்த வந்து சின்ன குழா. ஸோ நான் வந்து ஒரு மாவை எடுத்து ஃபில் பண்ணி தான் நான் வந்து பிழிஞ்சுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு பிழியலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து எவ்வளோ நல்லா பிழிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது 3லேயே பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ்வில் ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டேன் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. நான் வந்து இட்லி குக்கரில் தான் வச்சுருக்கேன், இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் ஸ்டாண்டில் போட்டு இதை எடுத்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். நம்ம
ஸ்டாண்டில் நான் வந்து தட்டை எல்லாம் சேர்த்துட்டேன். தட்டு சேர்த்துட்டு பிறகு இப்போ வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நான் வந்து உள்ளே ஒரு தட்டு போட்டிருக்கேன். ஏன் தட்டு போட்டிருக்கேன்னா, இந்த தண்ணி வந்து இடியாப்பத்து தட்டு உள்ளே ஏறிடும். அதனால நான் தட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து மூடிடலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் வந்து இட்லி தட்டில் வந்து எப்படி நம்ம இடியாப்பம் பிழியுதுன்னு நான் காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த தட்டிலலாம் இப்போ எல்லா தட்டிலையும் எண்ணெய் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இடியாப்பம் பிழியலாம். பாருங்கள், இது வந்து இட்லி சைஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இடியாப்பம். ஸோ நான் வந்து எல்லா தட்டுலேயும் பிழிஞ்சு காமிக்கிறேன் நான். பாருங்கள், இப்போது ஒரு தட்டையாக பிழிஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இத்தையும் ஸ்டீம் பண்ணலாம். இடியாப்பம்ன்றது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. இப்போ நான் வந்து எல்லா இடியாப்பமும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம தட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இத்தையும் ஸ்டீமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அதுவும் இறக்கிடலாம் தண்ணியிலேருந்து, ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து. இப்போ பாருங்கள், இந்த இடியாப்பம் வந்து ஸ்டீம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் தட்டிலேருந்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு சூடு ஆறின பிறகு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நூல் மாதிரியே இருக்குது இடியாப்பம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான் இது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் வந்து ஸ்பெஷல் பால் ஒன்று செஞ்சுருக்கேன். அதுவும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. இது அப்படியே கொட்டுது பாருங்கள், இது இடியாப்பம் இதெல்லாம். இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில். அதுவும் சின்ன இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி சைஸ் இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுவும் இந்த இட்லி தட்டில் செஞ்சு வச்ச இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு ஒரு பால் ஒன்று ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவும் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது ஒரு பால் வந்து நான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்ச பால். இப்போ வந்து இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னொரு டிஷ்ஷும் நான் இப்போ காமிக்க போகிறேன். இது வந்து சால்னா, இது வந்து பிளெயின் சால்னா செஞ்சுருந்தேன், அதுவும் வச்சுருக்கேன். இப்போது இடியாப்பத்து பால் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா போட்டுக்கோங்க. கசகசா வந்து நல்லா வெடிக்கணும். வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எடுத்துக்கோங்க. கடலை கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் போதும். அதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேங்காய், கசகசா, கடலை, அப்புறமா ஏலக்காய், சர்க்கரை இதெல்லாம் போட்டு, சர்க்கரை வந்து அதுக்கப்புறமா போடணும். இப்போ இது 4 சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். நல்லா பால் வர மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும். இப்போ வந்து மிக்சி மூடி போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் வாங்க. இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பார்த்தீங்களா இவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம பால் எடுக்க போகிறோம். இது வந்து அப்படியே பால் எடுக்குவோம் நம்ம. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. இதில் இந்த மிக்சியில் ஆட்டினதெல்லாம் ஊற்றி தண்ணி எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நான் ஃபில்டர் பண்ணுறேன் நல்லா கெட்டியாக. இதே மாதிரி எல்லா பாலையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா நான் ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வைக்க போகிறோம். இது வந்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ் மேலேயே வச்சு கலக்க போகிறோம். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும் ஒரு டைமில். ஸோ நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரையும் சேர்த்துடலாம். இதில் சர்க்கரை சேர்ந்துட்ட பிறகு எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, நல்லா அடி பிடிக்காத மாதிரி. இது வந்து எதுக்கெல்லாம் சாப்பிட்லாமா, தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ஒவ்வொட்டுக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்ட பிறகு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கொதி வருது பாருங்கள். இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலில் ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி பால் செஞ்சு நீங்கள் ஒவ்வொட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இடியாப்பம், அதுக்கப்புறம் ராகி இடியாப்பத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ வந்து நான் சர்விங் பவுலில் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த பால் மட்டும் நான் சும்மா சொல்ல, ரொம்ப டேஸ்ட்டுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு பாயசம் மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பத்துக்கு இந்த பால் தான் ஆப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பால் செய்யறதுக்கு ஆகலைன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.